என் செல்லக் குழந்தையே, தேய்பிறை அஷ்டமியில் இன்று இந்த வராகி உனக்கு ஒரு அற்புதமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று நான் காண்பித்திருக்கின்ற இந்த ஒருவரின் புகைப்படத்தை நீ கண்டுவிட்டாயானால் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை தெளிவாக புரிந்து கொள்வாய். எதனால் உனக்கு இவையெல்லாம் நடக்கிறது என்று. என் குழந்தையே, எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தும் நடக்காமலும் பாதியிலேயே நின்றும் கொண்டிருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் நடத்த வேண்டும். இவை எல்லாவற்றையும் மீண்டும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அப்படியானால் என் பிள்ளையை, நிச்சயமாக இன்று நீ ஒருவரின் முகத்தில் விழிக்க வேண்டும். அவரை நீ எங்கும் சென்று தேடிவிட முடியாது. அவர் எங்கிருக்கிறார் என்று நீ கண்டுபிடிப்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். அதனால் அதை நானே உனக்கு காண்பித்து கொடுத்து விடலாம் என்று முடிவு செய்து வந்திருக்கின்றேன். உன் வராகி என் மூலமாக இதை நீ கண்டு கொண்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கத்தானே செய்யும். நாம் யார் முகத்தில் விழித்தால் இன்று நமக்கு நல்லது நடக்கும் என்று அதிகமாக யோசிப்பது கிடையாது. நாம் உண்டு, நம் வேலையுண்டு என்று இருந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கிடையில் அம்மா இன்று இவர் முகத்தில் விழிக்கச் சொல்கிறாளே என்று நீ யோசிக்கலாம். என் பிள்ளையே, எல்லோருக்குமே கிடைத்து விடாத ஒரு பாக்கியம், எல்லோராலும் அவ்வளவு எளிதாக பார்த்துவிட முடியாத ஒரு விஷயம் உனக்கு என் மூலமாக கிடைக்கிறது. அதை புரிந்து கொண்டு உனக்கு நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையுமே என்னவென்று என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எல்லோராலும் கேட்டுவிட முடியாது என்று சொல்லும் பொழுதே உனக்கு ஒரு விஷயம் தோன்ற வேண்டும். எத்தனை பேரால் இந்த விஷயத்திற்குள் வந்து இது போன்ற நம் வாழ்க்கையில் கேட்க முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொள். யாருக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கும்? உண்மையில் தெய்வத்தினுடைய அன்பினை பெற்ற குழந்தைகள். தெய்வம் இவர்களின் மீது மிகுதியான அன்பு கொண்டு அவர்களுக்கு வாழ்க்கையில் மிக பெரிய சந்தோஷம் கிடைக்கும் என்று தெய்வம் உறுதி வாக்கு கொடுத்திருந்தால் அவர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கண்களில் தென்படும். அப்படியானால் இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் அதை உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. தெய்வத்தின் அன்பையும் அருளையும் பெற்றிருக்கின்ற உனக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. சரி, இவரை கண்டால் உனக்கு என்ன நடக்கும்? இன்று இவரை கண்ட பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயம் என்ன தெரியுமா? நீ தைரியமாக ஒரு அடியை எடுத்து வைக்க முடியாமல் வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான தைரியத்தை முழுமையாக கொடுக்கும். உன்னால் முடியுமா முடியாதா என்ற உன்னுடைய தயக்கத்தை எல்லாம் போக்கி கொடுக்கும். நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் அனைத்தையுமே உனக்கு வெற்றியாக கொண்டு வந்து சேர்க்கும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை உணர்வை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். எப்பொழுதும் போல என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துவிடும். இனிமேலும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்மால் முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வாழத் தொடங்குவாய். உனக்குள் ஒரு தைரியம் பிறக்கும் அல்லவா? அந்த தைரியம்தான் உன்னை வாழவும் வைக்கும். யாருக்கும் பயப்படக்கூடாது. யார் வார்த்தைகளுக்கும் மயங்கிவிடக்கூடாது. யார் சொல்லுக்கும் தேவையில்லாமல் மனம் வருந்தக்கூடாது என்பதனை உனக்குள் உணர்த்தும். யாருக்காக வாழ்கின்றோம், எதற்காக வாழ்கின்றோம் என்று தெரியாமல் நின்ற என் பிள்ளைக்கு இதற்காகத்தான் வாழ்கிறோம் என்கின்ற ஒரு மன உறுதியை கொடுக்கும். சில நேரங்களில் நாம் சிலரினுடைய கோலத்தை காணும் பொழுது அவர்கள் இப்படியெல்லாம் கூட இருப்பார்களா என்று தோன்றும். ஆனால் எப்பொழுதுமே தெய்வத்தினுடைய கோலத்தை மட்டும் காணும் பொழுது தெய்வம் எப்பேற்பட்ட கோலத்தில் நின்றாலும் கையெடுத்து வணங்கத் தோன்றும். அப்பேற்பட்ட ஒரு கோலத்தில் நிற்பவர்தான் சிவபெருமான்.
ருத்ர அம்சமான கால பைரவர். என் பிள்ளையே, இன்று பைரவரை வழிபட வேண்டும். அவரை எங்கு தேடி கண்டுபிடிக்க முடியும்? சற்றென்று நினைத்த மாத்திரத்தில் அவரை காண முடியுமா? உன் அருகில் அவரின் கோவில் இருந்தால்தானே அவரை பார்க்க முடியும். சிவபெருமானினுடைய ஆலயங்கள் அருகில் இருந்தால்தானே இவரை அங்கே காண முடியும். சிவபெருமானினுடைய கோயிலில் வடகிழக்கு பகுதியில் இருப்பவர் அல்லவா? இவரை அவ்வளவு எளிதாக உன்னால் கண்டுவிட முடியாது. ஆனால் இன்று இந்த நாளில் இவரை நீ கண்டால் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அப்படியானால் அந்த அதிசயத்தை என் பிள்ளை நீ காண வேண்டும் என்றால் அவரை நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அதைத்தான் இன்று இந்த வராகி நான் செய்ய போகின்றேன். என் பிள்ளையே, ஒரு நொடி கண்களை மூடி கண்களை திற. பைரவரை இந்த கோலத்தில் காண்பவருக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்திராத ஒரு பெரும் பாக்கியம் என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை எண்ணி மனதில் நீ மனமகிழ்ச்சியோடு இரு. என் பிள்ளையே, நான் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நான் எப்பொழுதும் உன்னோடு இருந்து அதனை செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து வேதனைப்படாமல், இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நீ சந்தோஷப்படு. என் தங்கமே, எப்பொழுதுமே கஷ்டம் வந்துவிட்டது என்றவுடன் அதிகமாக வேதனைப்படவும் கூடாது. சந்தோஷம் வந்துவிட்டவுடன் அதிகமாக ஆடிவிடவும் கூடாது. எந்த நேரத்தில் எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கையில் நடக்கலாம். அதனால் அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ வாழத் தொடங்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் சர்வ நிச்சயமாக கொடுக்கும். பைரவ வழிபாடு, அவரை காணும் பொழுது உன் கண்கள் கலங்கும். அவரிடமிருந்து உனக்கு நல்ல ஆசிகள் கிடைக்கும் என்பதை நிச்சயமாக உணர்த்தும். கால பைரவரினுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ள உனக்கு பாக்கியம் இன்று கிடைத்திருக்கின்றது. இந்த பாக்கியத்தை கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ சர்வ நிச்சயமாக நல்லபடியாக வாழ வேண்டும். உனக்கு நடக்கின்ற ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக மாற்றும். என்ன நடந்தாலும் இனி எந்த நேரத்திலும் என் பிள்ளை சர்வ நிச்சயமான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நேரத்திலும் உனக்கு நடக்கவிருப்பதை நீ உறுதி செய்து கொள். இதுதான் நடக்கும், இதுதான் வேண்டும் என்கின்ற உறுதியோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இந்த காலகட்டம், இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நன்மைகள் என்று இவை எல்லாமுமே உன்னை நல்லபடியாக வாழச் செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை எந்த அளவிற்கு வாழ வைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எப்பொழுதுமே உனக்கு மனநிறைவான சூழ்நிலைகள் தானாகவே உருவாகிவிடும். எந்த ஒரு காலகட்டத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை தனக்கு கொடுப்பதை ஒரு நாளும் இழக்க மாட்டாய். உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனியாவது இதையெல்லாம் புரிந்து கொண்டு, இனியாவது இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிந்து உன் வாழ்க்கையை நீயாகவே நல்லபடியாக வாழத் தொடங்கு. எல்லாமும் உனக்கு முழுமையான சந்தோஷம்தான். எல்லாமுமே உனக்கான அன்பான வாழ்க்கைதான் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இனி வரப்போகின்ற வெற்றியை நீ உறுதி செய்துவிட்டு, இன்று தேய்பிறை அஷ்டமியினுடைய விடியல் உனக்காக விடிந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றென்றும் இந்த வாழ்க்கையில் இனி நீ சந்தோஷத்தை உணரப்போகின்ற தருணம் சிவபெருமானின் அருளால் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதனை என் பிள்ளை உணர்ந்து இப்பொழுது நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்தை தெளிவாக செய். எந்த ஒரு புதிய செயலையும் இன்று தொடங்க வேண்டாம். எந்த ஒரு விஷயமும் என் பிள்ளைக்கு இன்று செய்து கொண்டிருக்கின்ற விஷயமாக இருந்தால் அதை திறமையாக செய். நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.